நீங்கள் ஒட்டுமொத்தமாக மூவர் பேசிய கருத்தையும் கேட்டிருப்பீங்க. இதில் ராகுல் காந்திக்கு பதில் சொல்ல தயங்குகிறார் மோடி அப்படின்ற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. இல்லைங்க, ரிலவெண்ட்டாக பேசினா அதற்கான பதில் கிடைக்கும். இட்ஸ் அ டைவர்ஷனரி டாக்டிஸ். தோல்வி 3 தோல்வியால் தோண்டு போனால் எதை எடுத்து விஷயத்தை நம்ம பேச முடியும், எதை பாராளுமன்றத்தை முடக்க முடியும் தான் எதிர்கட்சிகள் இருக்குது. மாண்பை காக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கும் இருக்குது. பல விஷயங்களை சாதிச்சிருக்கோம். இண்டோ யூஎஸ் ட்ரேடு இதெல்லாம் அவங்களுக்கு ஆற்றாமை காரணமாக இது போன்ற நிகழ்வுகளை எதிர்கட்சியினர் செய்கிறார்கள். இதுதான் வாதமாக இருக்குது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? சின்ன குறுக்கீடு. அது 3 தோல்வின்னு சொன்னீங்க. ஒரு 10 தோல்வி எடப்பாடின்னு சொல்கிற மாதிரி இவரை 100 தோல்வி ராகுல் காந்தின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து அவர் தலைமையேற்று அத்தனை தேர்தல் பண்ண 100 தோல்வி வந்திருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். திமுக நண்பர் எப்பொழுதுமே ஒரு தவறை அழுத்தமாக ஒருத்த குரலை பேசி அது உண்மையாக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. அதுக்கு அவங்களுக்கு கைவந்த கலை. ராகுல் காந்தியினுடைய பேச்சை யாருங்க மறுக்க முடியும்? நான் பேசுறது உங்களால் எப்படி மறுக்க முடியும்? மாற்றி பேச வைக்க முடியும்? என்ன குற்றச்சாட்டு இது? மாண்பை பற்றி பேசுறதுக்கு திமுகவுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது? ஜெயலலிதா அவர்களை பண்ணதெல்லாம் மறந்துட்டாங்களா, இல்லை நாடு மறந்துடுச்சா? தயவு செஞ்சு ஒரு அசம்பாவிதம், நம்ப முடியாத ஒரு இடத்துல இருந்து மதிக்கத்தக்க காம்ப்ரமைஸ் ஆக முடியாத ஒரு சோர்ஸில் எங்களுக்கு கிடைச்சிருக்கு தகவல். அதனால் இந்த மாண்பு மண்டபத்து இந்த பார்லிமெண்ட்டுடைய மாண்பு கெட வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வர வேண்டாம்னு கேட்டுக்கொண்டேன். அதை கேட்டு அவர் வராமல் இருந்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஒரு ஓம் பிர்லா சொல்கிறார். அது நாட்டினுடைய அவமானம் சம்பந்தப்பட்டது. இவங்க சைனாவை பத்தி பெண் எம்பிக்களே நம்ம சிறுமைப்படுத்தல. இல்ல சார், நம்ம தயவு செஞ்சு இவர் ஒரு கேள்வி கேட்டார், அது பதில் கொடுங்க. சப்போஸ் அந்த அசம்பாவிதம் நடந்திருந்தால் தமிழக சட்டமன்ற நிகழ்வுல ஜெயலலிதாவுக்கு ஏற்பட்டதை அந்த வரலாற்று அசிங்கத்தை மறுக்க முடியுமா, மறைக்க முடியுமா, அந்த இதை ஏற்க முடியுமா? அதே போன்று அந்த மாதிரி ஒரு வரக்கூடாதுன்றதுனால இது ஒரு தற்காப்பு நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. சரி, அப்படி சொன்னா இவங்க எதிர்கட்சி வரிசையில் இருக்கவங்க அங்கே இருக்கணும், இவங்க இங்கே இருக்கணும். அவங்க ஏன் எதிர்கட்சி வரிசைக்கு நெருங்கி வந்தாங்க? That is one single point has to be noted. Sir, storm well of the house போது வரைக்கும் எல்லா இல்ல நீங்க எதிர்கட்சி there is a border. நீங்க எதிர்கட்சி பாஜக முன்னாடி போனதே இல்லையா சார்? நீங்க ஒரு தப்பு சார், ஒரு தப்ப நியாயப்படுத்தாதீங்க இன்னொரு தப்ப சொல்லி. பாஜகவுக்கு தகுதி இல்ல. இல்ல இல்ல, இப்போ நீங்க சொன்னீங்கல திமுக தகுதி இல்லனா பாஜகவுக்கும் தகுதி இல்லன்னு சொல்லுங்க. அவர் முடிச்சிட்டோம். நான் என்ன சொல்றேன்னா, என்ன சார் தவறு அடுத்த தவறு இது அந்த இந்த மாதிரி சம்பவம் நடக்கல. காட்டவா வீடியோ பாக்குறீங்களா? மன்மோகன் சிங் நடந்தது காட்டவா? மன்மோகன் சிங் நடக்கும்போது நான் அங்க இருக்கேன் சார், அந்த கட்சியில இருக்கேன் சார். கட்சியில எதுவும் நடக்கல. என்னன்னா கேரோ பண்ணி முன்னாடி வந்தாங்க. இப்போ என்ன பண்ணாங்க? ஒரு ஸ்டெப் அவங்க இடத்துக்கே போறாங்க. இல்ல இல்ல, ஒரு சார் வீடியோ பாருங்க. வீடியோ பாருங்க. பெண் எம்பி அந்த ஸ்பாட்டுக்கே போயிட்டாங்க. அந்த எதிர்கட்சி வரிசைக்கு ஆளுங்கட்சி வரிசைக்கே போயிட்டாங்க. நான் ஒரு இடத்துக்கு கேள்விக்கு வரேன். இதே பாராளுமன்றத்துல நம்ம இவ்வளவு குற்றச்சாட்டு சமீபத்தில் ஒருத்தர் உள்ள வந்துட்டாரு, கத்தியோடு வந்தாருன்னு, அப்போ அதுக்கப்புறமா கூட அப்போ நம்ம பாதுகாப்புல குறைபாடு தான் இருக்கா? அப்போ ஆளுகின்ற கட்சி இல்ல பாராளுமன்றத்தை கண்ட்ரோல் செய்யக்கூட அந்த ஒரு அப்படிலாம் பார்த்தா கடந்த முறை சட்டமன்றத்தில் நம்ம குட்காலாம் உள்ள எடுத்து போலியா, அதெல்லாம் மாண்பா? அதெல்லாம் தயவு செஞ்சு அதை தடுக்கணும். தானாக திருந்த வேண்டுமே தவிர சிலதை தடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் தடுக்க முடியாது. தானாக திருந்தவில்லை என்று சொல்ல ஒரு பக்கம் இருக்கட்டும். சபா ஓம் பிர்லாவை பற்றி விமர்சனம் பண்ணுற இவங்களுக்கு அப்பாவு பண்ணுற விமர்சனம் உங்களுக்கு தெரியணும்ல. அவர் பண்ணலையா சட்டமன்றத்தில்? இவர் அவங்க பேசுறதை அனுமதிக்க மாட்டேன்றாருன்ற ஒரு பொய் குற்றச்சாட்டு. ஆனால் எதிர்கட்சிகள் பேசுவதையே நீங்கள் கட் மைக் ஆஃப் பண்ணுறீங்க. கவர்னர் தான் மைக் ஆஃப் பண்ணிடுறீங்க. எது என்னென்னலாம் உங்களுக்கு ஃபேவராக பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தில் அவங்க பேச்சே நீங்கள் ஒளிபரப்ப மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் குற்றச்சாட்டு இல்லையா? அது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இட் இஸ் ரெலவென்ட் டு நவ். நம்மளுக்கு ரெலவென்ட் என்னன்னா, காங்கிரஸ் இதையெல்லாம் ஒரு தரமற்ற ஒரு அரசியலை செய்வதை தவிர்த்து ஒரு பாலிடிக்ஸ் பாருங்க. பிஜேபி எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் அவங்களுடைய கட்சி வளர்ச்சியை மாநிலமா ஒரு மாநிலம் நீ 19 மாநிலத்தில் ஆண்டுட்டு இருக்காங்க. 2 எம்பி இன்னைக்கு 300 எம்பி 400 கடக்கும்னு சொன்னப்ப 240 சார். நான் 99 மார்க் வாங்கணும்னு ட்ரை பண்றேன் சார், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும்னு. அதனால 80-70 மார்க் வச்சா என்னுடைய குறைச்சி மதிப்பிடுவீங்க? யாரு என்ன விமர்சனம் பண்ணலாம்? என்னோட அதிக மார்க் வாங்கணும் விமர்சனம் பண்ணலாம். 100 மார்க்கோட எடுக்கிறதுக்கு துப்பு இல்ல. காங்கிரஸ் புக்து பாரத்னு சொன்னாங்க சார். இன்னைக்கு 100 சீட்டு சார். சார் அவதான் சார் 400 சீட்டு தாண்டி இருந்தது ராகுல் காந்தி காலத்துல. அதை நீங்க கம்பேர் பண்ணுங்க. when you compare please compare with all. 400 சீட்டு 100 வந்துருச்சு. 100 உங்களுக்கு பெருமையா? ஒரு மாஜி காங்கிரஸ்காரனா இதை விட ஒரு சிறுமை எதுவும் கிடையாது. முதல்ல தயவு செஞ்சு go to the every state and develop the party. ஒரே ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் கைப்புண்டுக்கு எதுக்கு சார் கண்ணாடி?
தாவேகாவுடன் போயாச்சுன்னா மந்திரி சபைங்க நாங்கெல்லாம் ஏங்குற காலங்க. அதனால தாங்க வெறுப்பாய் வெளியில வந்தோம். உருப்படாத காங்கிரஸ் தயவு செஞ்சு தொண்டர்கள் எண்ணிக்கை இங்க வச்சிருக்காங்க. ஆனா இந்த சமயம் நீங்க தாவேகா கூட நீங்க போலன்னா தொண்டர்கள் காங்கிரஸ் தலைவர்களை ஓட விடுவாங்க. அந்த அளவுக்கு கிராஸ் ரூட் லெவல்ல பெரிய ஃபயர் இருக்கு. 4-5 தலைவரை திருப்திப்படுத்துறதுக்கோசம் ஒரு கட்சியினுடைய அப்புறம் என்ன சார் பிரயோஜனம்? இந்த சீப் பாலிடிக்ஸ் எதுக்கு? இந்தியா கூட்டணி அதுல முதன்மையாக இருப்பது திமுக காங்கிரஸ். அதான் நீங்க அதே சொல்லிட்டு நீங்க கடவுலகத்திலே இருங்க. வெஸ்ட் பெங்கால்ல ஏத்து நிக்கிறது வந்து காங்கிரஸும் பிஜேபி இது காங்கிரஸும் மம்தா பானர்ஜியும் தான். அது திமுக அது கூட்டணி இல்லையா? கேரளால எதிர்த்து நிக்கிறது யாரு? கம்யூனிஸ்டும் காங்கிரஸும். இந்திய கூட்டணின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம். அவர் டெல்லியில கூட்டணியில் இருந்த இவரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒன்னா நிற்கிறாரா? தயவு செஞ்சு இந்திய கூட்டணி என்று ஆரம்பிக்கப்பட்டது இவரு சொன்னாரு மாணிக் தாகூர். அது பாராளுமன்ற தேர்தலுக்கு, சட்டமன்ற தேர்தலுக்கு. ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீங்க உங்க கட்சியை வளர்க்குற மாதிரி, எண்ணிக்கையை பெருக்கிற மாதிரி, மந்திரி சபையில் இடம் முடிக்கிற மாதிரி பாருங்க. சிராக் பாஸ்வான் ஒரு சின்ன ஒரு கட்சி எவ்வளவு சீட்டை வாங்கி அந்த மந்திரி சபை வாங்கி எப்படி எப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. தயவு செய்து காங்கிரஸ் இந்த மாதிரி தரமற்ற போய் ஒன்று சொல்கிறேன் சார், ஒரு பிட்டுவை போய் துரோகின்னு சொல்கிறது, இந்த தரமற்ற பேச்சு போய் கட்டி பிடிச்சி கண்டடிக்கிறது, பிறகு ஃப்ளைங் கிஸ் கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு நாங்கள் பார்த்த தலைவர் இந்திரா காந்தியை பார்த்து, ராகுல் காந்தியை பார்த்து, மன்மோகன் சிங்கை பார்த்து, அவங்களெல்லாம் ராஜீவ் காந்தியை அவங்களெல்லாம் பார்த்துட்டு இவங்க தயவு செஞ்சு இந்த தலைவரோட மன்றாடி கேட்டுக்கொள்வது அந்த சீப் பாலிடிக்ஸை விட்டுட்டு தமிழ்நாட்டு எலெக்ஷன்லேருந்து புலியார் சுடி போட்டு அணி மாறி பல மந்திரிகளை பெற்று துணை முதலமைச்சராய் நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் காமராஜரை போல. யார் சொல்வது போய் யார் செய்வது அரசியல், எது நியாயம்? 2 பேர் செய்வதுமே அரசியல் தான். அதுல நியாயம் அநியாயம்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் காங்கிரஸ் சகோதரர் சொன்னாரு நம்மளுடைய இராணுவம் தான் ரொம்ப முக்கியம், பாதுகாப்பு தான் முக்கியம்னு சொன்னாரு. அதை பேசுவதற்கு கடந்த கால காங்கிரஸுக்கு அருகதே கிடையாது. இவரும் தோழர் சொன்னார். என்னன்னு சொன்னார்னா ஆண்டோனி சொன்னார் ராணுவ மந்திரியாக இருக்கும்போது என்ன சொன்னார்னா, சாலை போடுறதுனால அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம வழி கொடுக்குறதா சொன்னார். அதை விட ஒரு மோசமான கருத்து உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. பணம் இல்லைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு மேக்சிமம் மணி ஹஸ் பின் ஸ்பெண்டிங் ஒன்லி இன் டிஃபென்ஸ். அதே சமயத்தில் இன்னைக்கு நினச்சா சைனா கூட நம்ம சண்டை போட நினச்சா 1 மணி நேரத்தில் என்டையர் இந்தியாவை மொபைலைஸ் பண்ணலாங்க. அப்போ அங்கே ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி இருந்தது ஒன்று. 2வது குற்றச்சாட்டு சொன்னார், இப்போ கார்பரேட் நிறுவனத்துக்கு இந்த அரசாங்கம் பண்ணுதுன்னு. தயவு செஞ்சு கார்பரேட் நிறுவனத்தை ஒரு வில்லன் மாதிரி பிரகாஷ் ராஜ் மாதிரி நம்பியார் மாதிரி பண்ணாதீங்க. 2 கண்ணு, ஒன்று விவசாயம், ஒன்று தொழில். இந்த தொழிலதிபர்கள் அதானி அம்பானி மட்டும் ஃப்ளைட்டில் போகிறாங்க, தங்கத்தில் சாப்பிட்றாங்க, வைரத்தில் சாப்பிட்றாங்கன்றது இல்லை. அதை சார்ந்து பல கோடி இளைஞர்கள், பல கோடி குடும்பம் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு அவர்களை குற்றம் சுமத்த வேணாம். காங்கிரஸ் காலத்திலையும் டாட்டாவை டெவலப் பண்ணாங்க, பிர்லாவை டெவலப் பண்ணாங்க. அம்பானி யார்? இஸ் அன் ஆர்டினரி பெட்ரோல் சிப்பந்தியாக இருந்தவர். அந்த அளவுக்கு வளர்ந்தது காரணம் காங்கிரஸா. அதை நான் குறை சொல்லலை, அந்த மாதிரி வளர்க்கணும். இது ஒரு தொழிலதிபருடைய வளர்ச்சி, தனிநபர் வளர்ச்சி அல்ல. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் நாம் ஏழை நாடு அப்படின்னு சொல்லி எதனா ஒரு ஃபோட்டோவில் காமிப்பான். சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அங்கே போய் நம்ம எதனா ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வந்துச்சுன்னா அந்த நாடு டொனேஷன் கொடுக்கும், இந்த நாடு டொனேஷன் கொடுக்கும், இந்த நாடு டொனேஷன் கொடுக்கும். அதுதான் எட்டுக்கால செய்தியாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம மற்ற நாடுகளுக்கெல்லாம் கொடுக்குறோம். அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. நான் மீண்டும் சொல்கிறேன், ஐ எம் நாட் ஃபார் பிஜேபி, ஐ எம் நாட் ஃபார் காங்கிரஸ். ஆஸ் அ காங்கிரஸ் they should concentrate more on development in the individual states and see that they should regain the power of 400 seats, come back again. அதான் தடவாளங்கள், இப்ப ராணுவ தடவாளங்களை இன்னைக்கு தயார் பண்றாங்க, கப்பல் கட்டுறாங்க. சரி, கேரளால சரி, கர்நாடகா எடுத்துக்கோங்க, ஏன் தமிழ்நாட்டிலையும் சரி காங்கிரஸ் வளர்ந்துட்டு தானே வருது. ஐ எம் டாக்கிங் அபௌட் என் வீட்டு பிரச்சனை எனக்கு இருக்கும்போது உங்க வீட்டு பிரச்சனை எனக்கு எதுக்கு சார்? ஐ எம் கன்சர்ன் வித் தமிழ்நாடு. தயவு செஞ்சு காங்கிரஸ் வந்தா நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க ஒரு 4-5 லீடர்ஸை ப்ளீஸ் பண்றதுக்கு ஒட்டுமொத்த கட்சியை அழிச்சிடாதீங்கன்றத என்னுடைய அவர் விநாசகால விரோத புத்தி. அவர் சொல்ல குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே காங்கிரஸ் வளரணும்ன்றத இங்க ஏங்க குற்றச்சாட்டு சொன்னாங்க திருத்த முடியும். திருத்தாம எப்படிங்க குற்றச்சாட்டு இல்லாம செய்ய முடியும்? தயவு செஞ்சு அவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சந்தோஷம். உங்களுக்கு தெரியலன்ற ஒரு டைரக்ஷன். எனக்கு திருப்பதியில் இங்க இருந்து போற தெரியும், இருந்தாலும் அங்க போர்டு இருக்கு.
எதுக்கு போர்டு அதெல்லாம் எடுத்துருக்கோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது இட் வில் என்ஷூர் மோர் டு கோ பர்ஃபெக்ட் டு த ரூட். அந்த மாதிரி தயவு செஞ்சு நீங்க மற்றவங்க சொல்றதை வந்து தெரிஞ்சோ தெரியல ஒரு 40 ஆண்டுக்கு மேல குப்பை கொட்டிட்டு இந்த பொது வாழ்க்கையில் எங்கள்கிட்ட ஒரு கருத்தை கேட்க வேணாம், ஒரு ஓரமா வச்சுட்டு செயல்படுங்க.